வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாக மாறுமா? கண்காணிக்கப்படுவதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாகைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம் கொண்டுள்ளதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து வெளுத்து வாங்க போகும் கனமழை. நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மீனவர்கள் 29ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என ஆணவத்துடன் பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு ஏற்புடையதல்ல. பதவி வேண்டாம் என்று கூறிய ராமதாஸை முதலமைச்சர் அவமதித்து விட்டதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். தனது பிறந்த நாளில் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்ய வேண்டும் என திமுகவினருக்கு உதயநிதி அறிவுறுத்தல். நாட்டின் நலனுக்காக அல்லாமல் இந்து முஸ்லிம் பிளவுக்காகவே அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. சம்பல் சம்பவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. பதிலளிக்க மத்திய அரசு மறுப்பது ஏன் என திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம். டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. உரிமையியல் வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது ஒரு வாரத்தில் முடிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. நெல்லை, தஞ்சை, நாகர்கோவிலை தொடர்ந்து மதுரை அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் மோதல். செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலே அதிமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. அதிமுகவில் ஓரிருவர் குரல் எழுப்பது மோதலாகி விடாது. முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு விளக்கம். அந்தமான் கடற்பகுதியில் 5 டன் போதைப் பொருள் பறிமுதல். இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து பணியின் போது சிக்கியது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இசை நிகழ்ச்சியில் டான்ஸ். நாட்டில் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் ட்ரூடோ டான்ஸ் ஆடியது சர்ச்சை. இங்கிலாந்து வீரர் சாம் கரனை 2.4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நிதின் ராணாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் 4.2 கோடிக்கு ஏலம் எடுத்தது. கருணால் பாண்டியாவை 5.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பெங்களூர் அணி. IPL 2வது நாள் ஏலத்தில் ரஹானே, வில்லியம்சன், பிரித்வி ஷா, ஷர்துல் ஆகியோர் விலை போகவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியா மீண்டும் நம்பர் 1 இடம் பிடித்தது. புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளியது இந்தியா.